வணக்கம். நம்மளுடைய இதயத்தை பாதுகாக்க என்ன வழி அப்படி என்று பார்க்கும்போது, இதயம் சுத்தமான இதயம் தான், எல்லோருக்குமே நல்ல இதயம் தான். நாம் பண்ணுற தப்புகள் பீடி, சிகரெட்டு, புகையிலை, இப்படி ஆல்கஹால் சொல்லிக்கிட்டே போகலாம். கஞ்சா, போதைப் பொருட்கள், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்முடைய இதயத்தை நாம் எப்படி பாதுகாக்கணும்? ஒரு 5 உணவுகள் மூலமாக பாதுகாக்க முடியுமா? முதலில் அத்திப்பழம். அத்திப்பழத்தை சாப்பிட்றதுனால நம்ம இதயம் பலம் பெறும். ஆகவே அத்திப்பழத்தை சாப்பிடுவது. அதுக்கடுத்தால எல்லா கடைகளிலும் கிடைக்கப்படுது, பழங்கள் கடைகளில் கிடைக்கிறது ஆரஞ்சு பழம். இந்த ஆரஞ்சு பழத்தின் மூலமாக நிறைய மாற்றங்கள் நம் இதயத்துக்கு கொடுக்கிறது. அடுத்ததாக ஒரு கசாயம், கருந்துளசி இலை, செம்பருத்தி பூ, இது சேர்த்து கசாயமாக போட்டு வாரத்துக்கு ஒரு முறை குடித்து வந்தால் இதயம் இன்னும் பலம் பெறும். அது மட்டுமல்ல, ஹார்ட் அட்டாக்கிலிருந்து எல்லாத்துக்கும், நெஞ்சு எரிச்சல், நெஞ்சு குத்துறது, நெஞ்சு படபடப்பு, இதுக்கு எல்லாமே சரியாகும். சரியான ஒரு தீர்வு தான். அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா, வெந்நீரில் துளசி போட்டு தேனும் கொஞ்சோண்டு சேர்த்து லைட் வெதுவெதுப்பான ஒரு சூடில் குடித்து வர உங்களுக்கு இன்னும் மாறும். அப்போ எல்லாமே செய்யணுமா அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு, எது தோதுவாக இருக்கோ அதை செய்யுங்க. கண்டிப்பான முறையில் நல்லாயிருக்கும். அடுத்தால பேரிக்காய் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த பேரிக்காயை சாப்பிட்றது இன்னும் பலம் பெறும் இதயம். அப்போ இதயத்துக்கு பாதுகாப்பான ஒரு 5 உணவுகளை நாம் எடுத்துக்கொண்டால் நாம் இதயம் நமக்கு சொந்தம் சொல்லுவதை விட நம் உடலுக்கு பரிபூர்ண சொந்தம் சுத்தமாக்கி இதயத்தை பலம் பெற செய்யும். ஆகவே இந்த 5 பொருட்களில் ஏதேனும் ஒன்றை சேர்த்து கொண்டால் இதயம் நன்றாக இயங்கும். ஹார்ட் அட்டாக்கு, மாரடைப்பு, நெஞ்சு குத்தல், நெஞ்சு எரிச்சல், இப்படி எல்லா இதிலிருந்து நமக்கு ஒரு மாற்றமே வரும். அந்த மாற்றம் உங்களிடத்திலிருந்து இன்று செய்யுங்கள் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.